ரொம்ப நாளைக்கு அப்புறம் பப்ளிக் டாக்ஸ் நிகழ்ச்சி போடுறோம். இந்த பப்ளிக் டாக்ஸ் நிகழ்ச்சியில் போடுறதுக்கான ஒரு ட்வீட்டை நம்ம கொடுத்து இந்த வீடியோவுக்கான அதிர்ஷ்டசாலி வேற யாரும் இல்லை, ஏற்கனவே பிதுக்கப்பட்ட சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீண்டும் ஒரு முறை இந்த ட்வீட்டின் மூலமாக பிதுக்கப்பட்டார் என்பதுதான் இந்த மக்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் இந்த ட்வீட்டை போட்டு எப்படி இந்த பப்ளிக் டாக்ஸில் அவருடைய பப்ளிக்கால் அவமானப்படுறதில்லை, எப்படி பிதுக்கப்பட்டார், அவருடைய கருத்து எப்படி பிதுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் கமெண்ட்டில் ஏகப்பட்ட மானங்கட்டத்தனமான கேள்விகளை கேட்டு வச்சுருக்காங்க. அவருடைய ரொம்ப இண்டிவிஜுவலாக புகுந்து அதை அலசி ஆராயிறதுங்கிறது அதுலேருந்து ஃபில்டர் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. இல்லை ஃபில்டர் பண்ணுறதுங்கிறது இல்லை, அது ரொம்ப தவறான செயல். அதை பர்சனலாக அட்டாக் பண்ணுறது, ரொம்ப பர்சனலாக நீங்கள் அவரை இது பண்ணி வச்சுருக்கீங்க. அவருடைய கல்யாணம் குறித்து அவங்க வீட்டில் அதெல்லாம் ரொம்ப தவறான செயல். கருத்துக்கு கருத்து அவ்வளோதான். அதுதான் கருத்துக்கு கருத்து தான், கருத்து போர் புரி தான் சரியாக இருக்கணும். இருந்தாலும் அவர் கேட்ட கேள்வி அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம நினைவுகிற விரும்புகிறோம். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். அப்படி கமெண்ட்ல மானகட்டத்தனமான கேள்விகள் கேட்டு அவருடைய குடும்பம் வரைக்கும் அடிமட்டம் வரைக்கும் இறங்கி அலசி ஆராயறதுக்கானாக்கா அப்போ என்ன மாதிரியான ட்வீட்டை அவர் போட்டாப்ல நம்ம பார்க்கணும். முக்கியம் அப்படி என்ன எழுதி விட்டாப்ல அவர் ஒன்றும் நம்ம சில்பா குமார் ஒரு புத்தக வெளியிடுன்னு சொல்லி நடத்துனாப்புல இல்லை, அந்த நிகழ்ச்சியில் அந்த பிறப்பால் ஒருவர் முதல்வராக கூடாது அப்படின்னு சொன்னாப்புல, அதை கொண்டு போய் நம்ம டெபுட்டி சிஎம் போகும்போது அவர்கிட்ட மைக்கை நீட்டு எப்படியாவது அதற்கான பதிலை வாங்கியே திரும்பணும் புதிய தலைமுறை தொலைக்காட்சி சார்ந்த ஒருத்தர் ஓடி போய் அவர் விண்டோவுக்குள்ளே மைக்கு நிட்டு இந்த கேள்வி கேட்க போய், ஏங்க யாருங்க பிறப்பால் முதல்வரானா, அவர் எம்எல்ஏவை ஜெயிச்சு முதல்வராகிற இது கூட தெரியாதா, அறிவு இல்லாமல் பேசிகிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் வாய் மேலேயே அந்த முன்னாடி 2 பல்லு இருக்கும்ல அந்த பல்லுலேயே ஏற்றிட்டு போயிட்டாப்புல அவர். ஸோ இந்த கட்டு வைரல் ஆகிருச்சு. இதை கோட்வீட் பண்ணி நம்ம கசக்கப்பட்ட துரைமுருகனாக்கா கருணாநிதி அவர்களுக்கு, அதாவது நாம் கலைஞர்னு சொல்லுவோம், அவங்க கருணாநிதினு சொல்லுவாங்க. அவன் போட்ட ட்வீட் அப்படியே நான் படிக்கிறேன் பாருங்க. அதாவது கருணாநிதி வீட்டில் பிறக்கவில்லை என்றால் இதே திமுகவில் வார்டு மெம்பராக கூட உதயநிதி ஆகியிருக்க மாட்டார் என்கிற உண்மையை அவரிடம் சொல்ல முடியுமா ப்ரோ? என்ன ஒரு தத்துவம். இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காப்புல. என்ன கேட்குறாப்புலனாக்கா, நீங்க கலைஞர் வீட்டில் பிறக்கலனாக்கா நீங்க வார்டு மெம்பராக கூட நீங்க ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்றாப்புல. சரி, அப்போ நீயும் உங்கள் அண்ணனும் கலைஞருக்கு பிறக்கல, இப்போ நீங்கள் வார்டு மெம்பராக இருக்கலாம்ல அப்படிங்கிறது ஒரு பொதுவான கேள்வியாக இருக்குது. பொதுவான கேள்வியா? பூரா பேர் அதான் கேட்டு வச்சுருக்காங்க. கீழே முதல் கமெண்டே அதான். யார் நம்ம ஆர்எஸ் பாரதி தோழருடைய பையன் சாய் லட்சுமிகாந்த் இருக்கார்ல, அவருடைய கமெண்ட் தான் முதல் கமெண்ட்டை நம்ம காடாமல் போட்டிருந்தோம். சரி, அப்போ கலைஞருக்கு பையனா பிறந்தனால தான் அவர் ஆகிட்டாரு அப்படின்னு. நீ கலைஞருக்கு பையனா பிறகு நீ ஆகிக்காமியா? வெரி லாஜிக்கான கொஸ்டின். என்ன சரிதானே? சரியான லாஜிக் இது செம லாஜிக்கு. இதை டீகோட் பண்ணோம்னாக்கா ரொம்ப இதாகும். என்னன்னாக்கா, சாட்டை துரைமுருகனுடைய குடும்பம் குட்டியெல்லாம் தூக்கி வெளில வைக்கிறது மாதிரி இருக்கும். சீமானோட நடுவீட்டில் பூந்து அப்புறம் அலசி ஆறாயிரம் மாதிரி இருக்கும் அந்த ட்வீட்டோடைய அர்த்தம். அதாவது அவன் ஸ்டைலில் அவன் ஒரு கேள்வி கேட்டா அதே ஸ்டைலில் சொல்லியாச்சு. உண்மையில நான் யோசிக்கவே இல்லை இப்படியாப்பட்ட ஒரு பதில். நான் என்னன்னாக்கா, இது பார்த்தோன்னே இதுக்கு ஓகே பப்ளிக் டாக்ஸ் போல முடிவு பண்ணிட்டேன். நான் இந்த ட்வீட் இதுக்கான கமெண்ட் இப்படியாப்பட்ட ஒரு பதிலுங்கிறது ஒரு 10-15 ஸ்க்ரோலுக்கு அப்புறம் கிடைக்கணும்னு பார்த்தோன்னா முதல் கமெண்ட்டே நேரடியாக இருக்குன்னு போட்டாப்ல. ஆமாம். அப்போ ஆனால் இது நம்ம வேற மாதிரி இன்டர்பிரட் பண்ணலாம். எப்படி நீங்கள் பண்ணுங்க பார்ப்போம். எப்படின்னா, இப்போ கலைஞர் வீட்டில் பிறந்ததுனாலே அவங்க சிஎம் ஆகிட்டாங்க, அமைச்சர் ஆகிட்டாங்க அப்படின்னா அது வாரிசு அடிப்படையாக சொல்றீங்க. இப்போ வாரிசு அடிப்படையில் நிறைய பேர் நிற்கிறாங்க, அவங்களாம் ஜெயிச்சிட்டாங்களா? இப்போ நம்ம டிஜேவோட பையன் என்னப்புல, டிஜே தோத்து விட்டாப்புல, டிஜே பையன் தோத்து விட்டாப்புல, டிஜே தோத்து விட்டாப்புல. சரி, இப்போ வாரிசு அடிப்படையில் தான் ஜெயிச்சாங்க. அப்போ அதாவது கலைஞருடைய பையன் என்பதனால தான் ஸ்டாலின் ஜெயிச்சாரு, கலைஞருடைய பேரன் என்பதனால தான் உதயநிதி ஜெயிச்சாரு அப்படின்னு தான் சொல்ல வரான். அவர் ஸ்டாலின் பேரோட பயன்படுத்தலை, கலைஞருடைய பேரன் என்பதனால தான் ஜெயிச்சார் அப்படின்னாக்கா அப்போ கலைஞர் எவ்வளவு வேலைகள் அந்த மண்ணில் பார்த்து வச்சுட்டு போயிருக்கணும். கலைஞர் அந்த லெகசி, அதான் அந்த லெகசி கலைஞரால தான் இவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க அப்படின்னாக்கா அந்த ஒத்த மனுஷன் அப்போ எவ்வளவு வேலைகளை பார்த்துருக்கணும். அப்போ அவ்வளவு வேலைகள் பார்த்ததுனால தான் மக்கள் கலைஞரோட குடும்பத்திலேருந்து வர்றாங்கனாக்கா கலைஞர் மாதிரியே வேலை பார்க்கலாம், அல்லது கலைஞருடைய கருத்துக்கள் அவர்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. பொதுவில் பேசுறத கலைஞருடைய கருத்துக்கள் இருக்கு, அல்லது கலைஞரோட கருத்துல ஏப்பா சரிப்பா கொஞ்சமாச்சும் இருக்குப்பா, அல்லது கொஞ்சம் கூட குறையா இருக்குப்பா, இருந்தாலும் கலைஞருடைய கருத்தோட ஒத்து போகுதுப்பா, அவங்க குடும்பத்தில் வராங்கனாக்கா சரியா இருப்பாங்கப்பா, இந்த பேசுறாருப்பா அப்படின்னு பார்த்தாலும் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிதான் ஓட்டு போட்டு வந்திருக்காங்க. சரி, அப்படியே இவன் சொல்றது மாதிரி வச்சுப்போம் லாஜிக்கா. இப்போ கலைஞர் என்பதனாலேயே அவருடைய பையனுக்கு ஓட்டு போட்டாங்க, கலைஞர் என்பதனாலேயே அவருடைய பேரனுக்கு ஓட்டு போட்டு சேர்க்க வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா அப்போ என்ன சொல்றாங்கனாக்கா அந்த தொகுதி மக்களை முட்டாள் என்கிறான். அதாவது இப்போ தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய தொகுதி கொளத்தூர்
இப்போ குளத்தூரில் வந்து இவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் கலைஞரை பார்த்தா ஓட்டு போட்டாங்க, ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஓட்டு போடல, அந்த மக்கள் எல்லாம் முட்டாள்கள் அந்த தொகுதியில் உள்ளவங்களாம் என்று நமது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கொள்கை பொறுப்பு செயலாளர் கசக்கப்பட்ட துரைமுருகன் அவர்கள் சொல்கிறார்கள். அப்புறம் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நின்று ஜெயிச்ச தொகுதி சேப்பாக்கம் இருக்குல்ல, அப்ப சேப்பாக்கத்துல இவரை பார்த்து இவர் உழைப்பார் என்று நம்பி இவருக்கு ஓட்டு போட்ட மக்களை என்ன சொல்ல வர்றாருனாக்கா, இவரை பார்த்து ஓட்டு போடல, அந்த மக்கள்லாம் ஏமாளிகள், அந்த மக்கள்லாம் முட்டாள்கள், அவங்க வந்து கலைஞர் என்கிற பிம்பத்தை பார்த்தா ஓட்டு போட்டாங்களே தவிர இவர் யாரு, இவர் வேலை செய்வாரா, இவர் வேலை செய்ய மாட்டாரா, நற்குணங்கள் என்ன என்று பார்த்து ஓட்டு போட தெரியாத முட்டாள் மக்கள் அங்கே உள்ளவங்கலாம் அப்படின்னு என்று நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கொள்கை பொறுப்பு செயலாளர் கசக்கப்பட்ட துரைமுருகன் சொல்கிறார். அடுத்த முறை குளத்தூருக்கு அப்புறம் இந்த சேப்பாக் தொகுதிக்கு ஓட்டு கேட்டு வர நாம் தமிழர் கட்சி சார்ந்த நபர்களை, உங்களெல்லாம் முட்டாள்கள் என்று சொன்ன இந்த கட்சி சார்ந்த நபர்களை நீங்க என்ன மரியாதை கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம சரி, இப்போ கலைஞருடைய பையன் என்பதால் ஓட்டு போட்டாங்க, அதனால தான் ஸ்டாலின் ஜெயிச்சாரு, கலைஞருடைய பேரன் என்பதால தான் ஓட்டு போட்டாங்க, அதனால ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்றாங்களே. நேரடியாக ஒரு கேள்வி கேட்குறேன், சரி இவரெல்லாம் அவருடைய பையன் அவருடைய பேரன்னு சொல்றல, கலைஞர் ஜெயிச்சார்ல, அவர் எப்படி ஜெயிச்சாரு? கலைஞருடைய அப்பா யாரு? என்ன அவரு பெரிய செல்வந்தம் மிக்கவரா அல்லது பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ஜமீன்தாரா, பண்ணையாரா அல்லது பணபலம் மிக்கவரா, படைபலம் மிக்கவரா, அரசியல் அதிகார பலம் மிக்கவரா, சாதிய பலம் மிக்கவரா? அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வர்றாரு, அவருக்கு பெரிய சாதிய பின்புலமும் கிடையாது, அவங்க அப்பா அவங்க வீடு ஃபேமிலி எதுவுமே பேக்ரவுண்ட் எதுவுமே சொல்லக்கூடிய பேக்ரவுண்டு கிடையாது, அதாவது பெரிய செல்வாக்கு மிகுந்த பேக்ரவுண்டு கிடையாது. அங்கத்துலேருந்து வந்து கலைஞர்னு ஒருத்தர் இங்கே படித்து அவரே மேலே வந்து அவரே கஷ்டப்பட்டு அவரே இலக்கியங்களை கற்றுக்கொண்டு அவரே பத்திரிகை நடத்தி அவரே அண்ணாட்ட வந்து சேர்ந்து அவரே பெரியார்ட்ட வந்து சேர்ந்து அப்படி கஷ்டப்பட்டு பேச்சாளராகி எழுத்தாளராகி எம்எல்ஏ ஆகி சிஎம் ஆகி இவ்வளோ ஆயிருக்கிறாரு. சரி, பிரைம் மினிஸ்டர் வந்து தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு இங்க வந்து சில வேலைகள் நடந்துச்சு. அவர் இருக்கிற வரைக்கும் விபி சிங்க வந்து சூஸ் பண்ணதுல கலைஞரோட சேர்ந்தா விபி சிங்க ஜெயிக்கிற அளவுக்கு ஜனாதிபதிகளை சூஸ் பண்றதுல ஒரு பங்கு இருந்திருக்கு. இந்திய அரசியலையே ஆட்டி பார்த்தவர்கள் தான் கலைஞர் அவர்கள். அப்ப இவங்களை குறை சொல்ற, அவருக்கு பையனா பிறந்துட்டாங்க, அவருக்கு பேரனா பிறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனாலே குறை சொல்றல, அப்ப இவருக்கு பையன் இவருக்கு பேரன் அப்படிங்கிறதுனாலயே குறை சொல்றது தவறு இல்லையா? செயல்பாட்டுல என்ன தவறுன்னு பாரு. அவங்க பையன்னு சொல்லி இது பண்ணக்கூடாது, அவருடைய பேரன்னு சொல்லி நீ குற்றச்சாட்டு சுமத்தக்கூடாது. அவருடைய பையன் என்பதனாலே ஜெயிச்சாருன்னு சொல்றல, அவருடைய பேரன் என்பதனால ஜெயிச்சாருன்னு சொல்ற, அப்படி இருக்கும் பொழுது அப்படி குற்றச்சாட்டு வைக்காத. ஸ்டாலின் அவருடைய செயல்பாடுல என்ன குற்றம்னு சொல்லு. மழை வெள்ளத்துல சரியா டீல் பண்ணலங்க, அதிமுகவை விட கேவலமா இந்த ஆட்சி டீல் பண்ணுச்சு, அதனால ஸ்டாலினை குற்றம் சொல்றோம்னு சொன்னீங்கன்னாக்கா அதுல ஒரு லாஜிக் இருக்கு, அதுல பதிலும் இருக்குங்கிறது வேற. அது எப்படி டீல் பண்ணாங்க பதிலும் இருக்கு மக்கள்கிட்ட. ஆனா அந்த கேள்வியில ஒரு லாஜிக் இருக்கு. இந்த பாருங்க, உதயநிதியோட செயல்பாடு சரியில்லைங்க, அவங்க தொகுதி மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த தொகுதி மக்கள் கஷ்டப்படுறத நீ விஷுவலா எடுத்து போட்டோ அல்லது கேமரா தூக்கிட்டு அங்க போயிட்டு இந்த மக்கள்கிட்ட பேட்டிடு போடு, இந்த இடம் சரியில்லைங்க, அந்த இடம் சரியில்லைங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க சரியில்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அதை விட்டு போட்டு இவருடைய பையன் பதிலாக ஜெயிச்சாரு, இவருடைய பேரன் உனக்கு ஜெயிக்க வக்கு இல்லைன்னு சொல்லு. அப்படி பார்த்தா கலைஞர் எதை வச்சு ஜெயிச்சாரு பதில் சொல்லிட்டு போ. அப்ப ஆனாப்பட்ட காமராசர் இருக்காரு, காமராசர் எவ்வளவு பெரிய ஃபிகர், அவரு ஆல் இண்டியா ஃபிகர் காமராசர், ஆல் இண்டியா லீடர், அவரு பிரைம் மினிஸ்டரே ஆக வேண்டியவர், ஆல் இண்டியா காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவர் அவரு, அன்றைய லெவல்ல இந்தியா லெவல்ல மிகப்பெரிய தலைவர் அவரு காமராசர் தோத்து போனாரு. இப்போ வாரிசு என்பதனால ஜெயிச்சாருன்னா வாரிசு கூட இல்லை, அவர் நேரடியாக அவரே களத்தில் நின்னாப்ல மிகப்பெரிய தலைவர், அவர் மிகப்பெரிய தலைவர். அவரை தோக்கடிச்சது யாரு? ஆப்போசிட்ல நின்று தோக்கடிச்சது யாரு? சாதாரண ஸ்டூடெண்ட் சீனிவாசன் என்கிற ஒரு மாணவர், அவரு திமுக இருந்தவர். இருந்து நீங்க இப்ப சொன்னீங்களா, அப்ப சீனிவாசன் வந்து கலைஞருடைய வாரிசு, அவரு கலைஞருடைய பேரன், அவரு இல்ல கொள்ளு பேரன், அவரு இல்ல கொள்கை வாரிசு, கொள்கை பேரன், கொள்கை பையன். அப்ப எப்படி சின்ன பையன் ஒரு மாணவர் சீனிவாசன்ங்கிற மாணவர் புதுசா இறங்கி எப்படி அவ்வளோ பெரிய தலைவர் காமராசர் எப்படிங்க தோக்கடிச்சாரு? இன்னைக்கு இவர் ஜெயிச்சாரு, அவர் ஜெயிச்சாரு, கலைஞருடைய பையன் கலைஞருடைய பேராங்கிறல. சீனிவாசனுடைய அப்பா யாரு? சீனிவாசனுடைய தாத்தா யாரு? ஐடென்டி இல்லையே. ஒரு மாணவர், அவர் திமுக கழகத்தில் சேர்ந்து அவருடைய உழைப்பு செலுத்தினாரு, பார்த்து சீட்டை கொடுத்தாங்க, நிக்க வச்சு காமராசர் தோக்கடிச்சாரு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இப்போ ஜி.கே. வாசன் இருக்காரு, மூப்பனரோட பையன், அவர் நின்னாரு, அவர் எல்லா இடத்தையும் ஜெயிச்சிட்டாரா? ஏன்னா அவரோட ஜெயிக்க முடிஞ்சா? ஐஜேகே இருக்காரு, ஐஜேகே பாரி வந்துரு, அவர் பசங்க நின்றாங்க இந்த வாட்டி, ஜெயிச்சிட்டாங்களா? அவரால் ஜெயிக்க முடியும், அவரும் ஜெயிக்கல. ஏதோ அது வாரிசுங்கிறதுனாலே ஒருத்த வந்து ஜெயிச்சிட முடியாது, அதுக்கு ஒரு லெகசி இருக்குது, அதுக்கு ஒரு உழைப்பு போடணும், வேலை செஞ்சாதான் தம்பி ஓட்டு, அவ்வளவுதான். அப்படி இல்லைனாக்கா வேட்டு, அவ்வளவுதான், அங்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதனால இவருடைய பையன் அப்படிங்கிறதுனால பார்த்து ஓட்டு போற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள் இல்லை. இவருடைய பேரன் என்பதனாலே ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள் இல்லை. அவர் வேலை செய்யறாரா இல்லையா, எனக்கான வேலையை செய்யறாரா,
எனக்கான திட்டங்களை கொண்டு வராரா, எனக்கான சட்டங்களை கொண்டு வராரா, அதை ஆதரிக்கிறாரா, எனக்கு எதிராக வரும்போது எதிர்த்து பேசுறாரா, அதற்கு தெம்பு திராணி எல்லாம் இருக்கிற அவருக்கு அப்படின்னு பார்த்து தான் ஓட்டு போடலாமா அல்லது வேட்டு போடலாமலே மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இப்போ இதே பிரச்சனை சினிமாவிலையும் இருக்குது. கருணாசு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, இங்க யாரும் வாரிசுலாம் வந்துட முடியாதுங்க, உழைக்கணும், ஜெயிக்கணும், கஷ்டப்படணும், மக்கள் ஏத்துக்கணும், நீ நடிக்கணும்னா மூஞ்ச முதல்ல மக்கள் ஏத்துக்கணும். அப்படி இருந்த விஜய் என்ன எடுத்தோன்னே ஏத்துக்கிட்டாங்களா? 10 படம் நடிச்சாரு விஜய். முதல்ல கிட்டத்தட்ட 7-8 படங்கள் வரை அவங்க அம்மா ப்ரொடக்ஷனு, அவங்க அப்பா டைரக்ஷனு, அவங்க அம்மா ப்ரொடக்ஷனு அப்பா டைரக்ஷன், இவர் ஹீரோ. அம்மா ப்ரொடக்ஷன் அப்பா டைரக்ஷன் ஹீரோ, ரிப்பீட்டு அம்மா ப்ரொடக்ஷன் அப்பா டைரக்ஷன் ரிப்பீட்டு ரிப்பீட் 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 7-8 படங்கள் இப்படி தான் நடிச்சா. அதுக்கப்புறம் தான் வந்தார். இப்போ அவர் ரொம்ப அருமையான நடிகர் அவர் அப்படின்னாக்கா, மொதல் படத்தில் நீங்கள் வெளியில் போய் வேற கம்பெனியில் நடிக்க வேண்டியது. சரி, அப்படி இல்லை, உங்கள் அப்பா ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணிட்டாரு, உங்கள் அம்மா ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, வேறு யாரும் வரல, சரி நீங்கள் நடிச்சிங்க. 2வது படம் பார்த்துட்டு என்னப்பா இவ்வளவு அற்புதமான நடிகராக இருக்கிற இவர் எப்பறம் நம்ம மிஸ் பண்ணோம், யாரா எஸ்ஏஸ்வர பையனா கூப்பிட்றான்னு சொல்லி 2வது படமே ஒரு பெரிய நிறுவனம் உங்களை கூப்பிட்டு புக் பண்ணிருக்கணும்ல. 7 படம் 8 படம் வரைக்கும் யாருமே உங்களுக்கு சீண்டவே இல்லையே. உங்கள் அம்மா ப்ரொடியூசரு, உங்கள் அப்பா டைரக்டர், நீங்கள் ஹீரோ. இப்போ நீங்கள் எஸ்ஏஸ்வர பையங்கிறதுனாலே உங்களை 7 படத்துக்கு தலையில் அடிச்சுட்டு உங்கள் அப்பா காசை போட்டு உங்கள் அம்மா பேரை ப்ரொடியூசர்னு போட்டு உங்கள் அப்பா டைரக்ட் பண்ணி அதுக்கு சங்கவி இவங்கெல்லாம் நடிக்க வச்சு இப்போ 7 படம் உங்களை தாக்கு பிடிக்க வச்சது எஸ்ஏசி பையன் என்பதனால தானே. ரஜினிகாந்த் அப்படி இல்லையே, ரஜினிகாந்த் பையன் எஸ்ஏசி இல்லையே, ரஜினிகாந்த் அப்பா எஸ்ஏசி இல்லையே. ரஜினிகாந்த் அப்பா என்ன சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஓனரா இல்லை ஏவிஎம் ஓனரா? அவங்க அப்பா அவர் சாதாரண கண்டக்டர். அங்கேருந்து இங்கே அவர் நடித்த முதல் படத்துலேருந்து கடைசி படம் வரைக்கும் எல்லாம் வெளி கம்பெனி தான். இடையில வேணா ஓன் ப்ரொடக்ஷன் 1-2 பண்ணியிருந்துருக்கலாம். எல்லாமே வெளி கம்பெனிங்க. வெளி கம்பெனிலேருந்து ஒருத்தனை கூப்பிடணும்னா அவனுக்கு திறமை இருந்தாலும் கூப்பிடுவாங்க. பாலச்சந்தர் கூப்பிட்டு ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாப்புனாக்கா பாலச்சந்தர் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனியும் கூப்பிட்டு கொடுப்பாங்களா? படத்தை பார்ப்பாங்க, நடிக்கிறானா இல்லை, நடிக்க தெரியுதாலும் படத்தை கூப்பிடுவாங்க. அப்போ உங்கள் அப்பா எஸ்எஸ்சி பெரிய டைரக்டர். அன்னைக்கு நீங்கள் ஒரு படம் நடிக்கிறீங்க, எல்லா பேரும் பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு ஏன் உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு கொடுக்கல? ரஜினிக்கு மட்டும் எப்படி அந்த வாய்ப்பு போச்சு? எப்படி விஜயகாந்துக்கு அந்த வாய்ப்பு போச்சு? அப்போ உங்களுக்கு திறமை இல்லை பாஸ். உங்கள் அப்பாவே சொல்கிறாப்புல, நான் தான் என் பையனை ஹீரோ ஆக்கி விட்டாங்கிறார் உங்கள் அப்பாவே. இவர் என்ன பண்ணியிருக்காப்புல, எனக்கு பெரிய டேரக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு துப்பாக்கி படம் பண்ணும் பொழுது எனக்கு இவர் முருகதாஸ் டேரக்டர் இருக்கால பெரிய டேரக்டர், எனக்கு அவர் தான் அடம் முடிச்சாப்லையா. சரிண்டு எதுவுமே சொல்லலை. நானும் போய் புக் பண்ண போனேன். முருகதாஸ் பெரிய சம்பளம் கேட்டாப்புல, மறுவார்த்தை பேசவே இல்லை. பையன் கேட்டால் என்ன பண்ணுறது, நான் புக் பண்ணிட்டேன், பெரிய சம்பளத்தை கொடுத்து புக் பண்ணேன். அதுக்கப்புறம் பையன் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறான் முருகதாஸ், அப்பா வந்தாரா, அட்வான்ஸ் கொடுத்தாரான்னு. கொடுத்துட்டார் சார்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவன் நம்பலாம். அதுக்கப்புறம் பெரிய கேமராமேன் வேணும்னா நான் எதுவுமே சொல்லலையே. பையன் கேட்டால் என்ன பண்ணுறது, போய் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ண யாரு? சந்தோஷ் சிவன். எவ்வளோ பெரிய கேமராமேன் தெரியுமா? எனக்கு அந்த படத்துக்கு சந்தோஷ் சிவன் கேமராமேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டார் அப்படின்னு. அப்போ அவ்வளோ பெரிய என்னக்கா இவருடைய நடிப்பை பார்த்து கேமராமேன் வரல, இவருடைய நடிப்பை பார்த்து இந்த இயக்குனர் விட்டு அப்ரோச் பண்ணல. பெரிய தொகை கொடுத்து துப்பாக்கின்ற படம் ஃபஸ்ட்டு படம், நான் ஃபஸ்ட்டு 7 படம் கூட நான் சொல்லலை, 7 படம் சொன்னோம்ல, அது கூட இல்லை. துப்பாக்கி வரப்பெல்லாம் எவ்வளோ பெரிய ஹீரோ. அப்புறம் உன்னையே முருகதாஸ் சீண்டலை, நீ அன்ஃபிட்டுங்கிறதுனால உனக்கு சீண்டலை. அப்போ அவ்வளோ பெரிய தொகையை கொடுத்து நீ கூப்பிட்டு வந்திருக்க முருகதாஸை துப்பாக்கி படத்துக்கு. நீ பேசுகிற மன்னராச்சு மண்ணாங்கட்டியாச்சுன்னு. சரி, இப்போ அடுத்த கமெண்ட்டுக்கு போமா. இதுவே ஒரு வீடியோ வந்திருக்குண்டா எனக்கு தெரிஞ்சு. சரி, இப்போ அடுத்த கமெண்ட்டாக அதில் அது கீழே பெரிய கான்வர்சேஷனே போகுது. அது ஒன்றும் இல்லை ப்ரோ, தன்மானம் தான் பெரிது என்று மக்களை மட்டுமே நம்பி பயணிக்கிறோம், அதனால தான் நாங்கள் யாருக்கிட்டையும் கூட்டணிக்கு போகலை அப்படின்னு கீழே ஒருத்தன் முக்கியிருக்கான். அது கீழே இவர் ரெடியாக இருப்பாப்புல, செருப்பை கழட்டி கையில் வச்சிருப்பாப்புல போடுறது, கழட்டுறது லேட்டான்னு சொல்லிட்டு கழட்டி கையில் வச்சிருப்பாப்புல போடுறது. சாயலட்சுமி ஏண்டா லூசு பேல, அப்போ திமுகவை நம்பி பல கட்சிகள் கூட்டணிக்கு வருது, நாங்கள் இருக்கோம். உங்களை நம்பி ஒரு வயலையும் சீண்டலை. உங்கள் இவரை எப்படி சீண்டலையோ, யார் விஜய் எப்படி இயக்குநர்கள் சீண்டலையோ, ப்ரொடியூசர் சீண்டலையோ, அந்த மாதிரி உங்கள் அண்ணன் யாரையும் சீண்டலைன்னு சொல்கிறேன் அப்படின்னு அங்கேயே சீண்டுவாங்க. ஆமாம், ஏன்னாக்கா விஜய்கிட்ட கூட்டணி வைக்க நீங்கள் நக்கிக்கிட்டு நின்னீங்களே, விஜயவே யாரும் சீண்டலைங்கிறது வேற. அந்த விஜய்கிட்ட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் அங்கே மண்டி போட்டு நிற்கல விஜய்கிட்ட. அந்த விஜய் விசிகாவுக்கு துண்டு போட்டுருக்கான், விசிகா மதிக்க மாட்டேங்குது. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னாக்க விஜய்கிட்ட காலை நக்கிட்டு இருக்கான். அந்த விஜயே ஒருத்தன் சின்ன பண்ணுறாங்க, அந்த விஜய்கிட்ட தானே கூட்டணி பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த விஜயே அண்ணனை மதிக்கலையே சொல்லு, கூட்டணி வைக்க போனால் உங்கள் அண்ணனை மதிக்கலைன்னு சொல்லு. இது ஒன்றே, நாங்கள் மக்களை நம்பி பயணிக்கிறோம், நாங்கள் கூட்டணி. அப்புறம் என்ன மேனாவுக்கு விஜய்கிட்ட போய் முட்டி போட்டுன்னு அப்புறம் அவனே உன்னை சீண்டலையே. 1500 கோடி 1500 கோடி கொடுத்தாங்க. நீ ஒரு உண்மையிலே சரியான ஆளா இருந்தா அந்த கட்சி போட்டு கொடுக்கணும்ல. உனக்கு பணம் கொடுத்து உனக்கு ஒரு கூட்டணி கூப்பிடுறான்னா நீ ஊழலுங்கிற பணத்தாசை பிடிச்ச கட்சிங்கிற அந்த கட்சி யாருன்னு சொல்லு. யாருன்னு சொல்லணும்ல, அவ்வளவு தம்பு 1500 கோடி ஒருத்தன் கொடுக்குறான்னா எவ்வளவு தப்பான கட்சி. அந்த கட்சியை எக்ஸ்போஸ் பண்ணணும் முதல்ல. அது பிஜேபி, அதனால தான் எக்ஸ்போஸ் பண்ணல. சொன்னாங்க ரிவிட் அடிப்பாங்க, ஈடு விடுவாங்க, பயம் தொடர்ந்து அடிங்கி
அடல்ட் டைப்பர் போடணும் திரும்ப. அப்போ அடுத்த கமெண்ட்டு எப்படி நம்ம படிக்கிறதுன்னு தெரியல. பாவம்னே அவரே கொட்ட என்ன எப்படி இல்லை, அதாவது பாவம்னா அவரே வந்து இதில் வலின்னு சொல்லிட்டு தான் ஜாமீன்லேருந்து வந்தாப்புல. நீங்கள் அதுலேயே பிடிச்சி நெசுக்கிறீங்களே தவறு இல்லையா? இப்போ ஒருத்தனுக்கு ஒரு அடிபட்டுருக்கு, அதில் வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் வீங்கி போயிடுச்சு, அது செயல்பட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு தான் எழுதி கொடுத்துட்டு ஜாமீன் வாங்கிட்டு வந்தான். திரும்ப இவர் என்ன பண்ணுறாப்புல, அதையே பிடிச்சி நம்ம அந்த தேங்காய் காமெடி வரும்ல, வடிவேலு கீழே தள்ளி விட்டு மேலே ஏறிடுவாப்புல நம்ம வெங்கல்ராவு, 6 ரூபாய் 8 ரூபாய் அப்படிங்கும் பொழுது வடிவேல் மேலே உட்காந்துருப்பாப்புல, இவர் கீழே உட்காந்து கபார்னு கசக்கிடுவாப்புல, வடிவேல் மேலே கீழே வச்சுருப்பாப்புல. அந்த மாதிரி சாயலட்சுமிக்கு சொல்லுவாங்களா, பட்ட இடத்துல படும் கெட்ட இடத்துல கெடுமா. ஆமா அந்த மாதிரி. ஆமா, பட்டதுலேயே பட்டிருக்கு கெட்டதுலேயே கெட்டிருக்கு. அது பட்டா மட்டும் பரவாயில்ல, இவர் என்ன பண்ணிருக்காரு, நர 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 நரம் நசுக்கி விட்டுருக்காப்புல. அது ரொம்ப விண்ணு விண்ணு தெரிக்கும்ல மாப்பிள்ள. என்ன சொல்றீங்க? இல்ல லைட்டா அந்த இடத்துல கிரிக்கெட் விளையாடும் பால் பட்டா அப்படியே உட்காந்துருவோம். அது ஒரு சுகமான அனுபவம். ரொம்ப தவறான செயல் இல்லை. இதுல வந்து நம்ம சாயலட்சுமிக்கு வந்து நம்ம ஆதரிக்க கூடாது. இந்த மாதிரி பண்ண கூடாது. உயிர்நாடியா என்ன விளையாட்டா இருக்கு உனக்கு? ஆமாமா, வினாடி வினாட கூட வச்சுக்கலாம், உயிர்நாடுலாம் நடக்கூடாது தெளிவா. படார்னு ஏதாவது ஆகி போச்சு என்ன பண்றது? அது ரொம்ப தவறான செயல் தலைவா. தயவுசெய்து கொலைகேஸ் ஆகி போச்சு என்ன பண்றது? அதெல்லாம் பண்ணாதீங்க, அது ரொம்ப தவறு தலைவா. நீங்க மருத்துவர், உங்களுக்கு தெரியாது இல்லை, அதனால அது மருத்துவர் அவரு. ஆமா, அது நம்ம யூடியூப்ல ஆதரிக்கிறது தலைவா, அது ஆதரிக்கிறது இல்லை. பாவம்னா அவரே கொட்டவில்லைன்னு ஜாமீன் ஏற்கனவே திரும்ப திரும்ப அதே கமெண்ட்டை போட்டு நோகடிக்கிறாங்களே, நோகடிக்க உயிரோட இருப்பானா அப்படின்னு கேட்டிருக்கா. அதெல்லாம் இருப்பாப்புல தலைவா. இல்ல இந்த அளவுக்கு கேட்டீங்களா உயிரோட இருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல. அதாவது நாம் தமிழர்ல ஒருத்தன் பயணிக்கிறான்னா அன்னைக்கே ஊத்து விட்டு நிக்கிறான்னு அர்த்தம். வாசல்லையே அந்த கட்சி, அதெல்லாம் கட்சியில சேர போற அன்னைக்கே அந்த வாசல்லையே ஒரு 10 அடி குழி தோண்டி மானம் வெக்கம் சூடு சொரணை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபுல் ஃபினிஷிங்காக பண்ணிட்டு தான் போவானுங்க, நல்லா மூடிட்டு தான் போவானுங்க. அது சிம்பிளா சொல்லிட்டு அப்படியே உங்க ஆத்தா அப்பலாம் நான் திட்டுறேன், என் ஆத்தா அப்படி திட்டிக்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஒரு தத்துவம், உலக தத்துவம், மானமில்ல தத்துவம் இருக்குது உலகத்துல. இதுக்கு மேல ஏதாவது உண்டா? ஒண்ணும் கிடையாது, எதுவும் கிடையாது. அர்ஜுன் சம்பத் கூட அதுக்கு மேல ஒரு தத்துவத்தை சொல்லுவாங்க. அப்போ உயிரோட இருப்பான் தலைவா, அதெல்லாம் இருப்பான். அதனால ஊத்துட்டு திரிகிறான் தலைவா. இந்நேரம் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த எப்பவே வெளில வந்திருப்பான். இன்னொரு தகவல் சொல்றேன், இந்த கரிகஞ்சி ஆந்திரியமா இவ்வளவு மானங்கட்டத்தை தனதுக்கு அப்புறமா முட்டு கொடுத்து தெரிஞ்சுட்டு இருக்கான் சீமானுக்கு. அவன் ஒரு பொண்ணை கட்சிக்குள்ளே இது பண்ணான், அப்புறம் இதாகி போச்சு. அப்புறம் வெளில வந்து அந்த பொண்ணு ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டுச்சு, பெரிய சிக்கல் ஆச்சு. அப்புறம் ஆடியோலாம் வந்துச்சு, அதெல்லாம் பார்த்தோம்ல. அப்போ தான் ஒரு தகவல் வந்துச்சு, இது கரிகஞ்சிக்கு விரைவில் திருமணம் நடக்க போகிறது. ஆனால் இதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணனை வந்து நான் அதிபராகிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னான்ல, விரைவில் திருமணம் நடக்க போகுது. அப்படியா? ஆமாம். பொண்ணு யாருனாக்கா அந்த லவ் பண்ண பொண்ணே கிடையாது. லவ் பண்ணி அந்த பொண்ணு சீரழிச்சு தமிழனும் அவனை சும்மா விடாது, இந்த பொது வெளியில வச்சு கேள்வி கேட்கும், அவனை மசரா கேட்கும். நீ ஒரு நம்மளே கேள்வி, நீ என்ன சொன்ன, நம்ம தான் கேட்பாங்க கடைசி அந்த பொண்ணுக்காக. அந்த பொண்ணு பாவம் தஞ்சாவூர் பொண்ணு வேற அந்த பொண்ணு. ஆமா, ஒரு டெல்டா மாவட்டத்து பொண்ணு ஏமாத்துறியா? இல்ல அவனும் டெல்டாக்காரன் அப்படிங்கிற வகையில ஏமாத்திருப்பான் போல் இருக்கு. தெரியல, மாவட்டத்தினுடைய பேரை கெடுக்கிறதே வருவாங்க போல் இருக்கு. ஆமா, அந்த பொண்ணு கிடையாது. பொண்ணு யாருனாக்கா ஒரு அரசியல்வாதியினுடைய சொந்தக்கார பொண்ணு. ஓ, இந்த ரூட்டு. ஆமா, எல்டர் பிரதர் அட்வைஸ் பண்றேன். அதேதான். அது என்னக்கா எல்டர் பிரதர் நான் ஏன் அட்வைஸ் பண்றேன்னு அவர் சொன்னாருனாக்கா உண்மையில அட்வைஸ் பண்ணிருக்காரு. நீ விட நான் பாத்துக்கிறேன், உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வரலாம் போக்கு என்ன இடம் இதான்டா, ஒரு பொலிட்டீஷியன் பொண்ணை பார்த்து தானே செட்டில் ஆக முடியுதல்ல. அந்த பொலிட்டீஷியன் பொண்ணு இல்ல, பொலிட்டீஷியனுடைய சொந்தக்கார பொண்ணு. அந்த பொலிட்டீஷியன் யாரும் நான் சொல்ல மாட்டேன், வேணா க்ளூ கொடுக்குறேன். சொல்லு. வேணா க்ளூ கொடுக்குறேன். சொல்லு. அவர் வந்து சீல பேர் ஆரம்பிக்கும், இன்னில முடியும். அப்படியா? எனக்கு தெரியாது, ஒரு க்ளூ கொடுக்குறேன். அவங்க சொந்தக்கார பொண்ணை தான் இவர் வந்து பேசி முடிச்சு வைக்க போறதாக தகவல். கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? சியா. சியா. அதான் நம்ம சொல்லக்கூடாது, தெரியல. அதனால விரைவில் யார் அந்த வாசல யார் இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு பெரிய மானகட்ட பலாரம் தான் அப்படி இருப்பான். ஒரு பொண்ணை லவ் பண்ணி அது வேற சில பல விஷயங்கள்லாம் இதாச்சும் வெளில சொல்லக்கூடாது. இந்த பொண்ணுடைய வாழ்க்கையெல்லாம் இருக்கு. இவன் பாருங்க எப்படி பொது வழிக்கு வந்து அந்த பொண்ணை ஏமாத்தி பஞ்சாயத்து பண்ணி அந்த பொண்ணு வந்து மிரட்டி அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க அண்ணன் எப்படி நான் கட்டினால் ஈழத்த பொண்ணை தான் கட்டுவேன் என்று கங்கணம் கட்டி போட்டு இருந்த இந்த சீமான் கடைசியில டர்னு ஒரு டரை விட்டுட்டு யாரோ போய் கட்டிட்டா. அந்த பொண்ணு அப்படி ஒரு பொண்ணு இருக்குது, அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு கூட சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி தான் அண்ணன் வழியில் இப்போ இடும்ப திரும்ப வந்து அதெல்லாம் இப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏன்டா இப்படி சொன்னியடா அண்ணன் அதிபராக கல்யாணம் பண்ணிட்டு இப்படி அண்ணன் அதிபராகாமலும் கல்யாணம் பண்ணிட்டு கட்ட பண்ணுவான். எங்கள் தலைவரும் அப்படி தான் சொன்னார். அப்புறம் எங்கள் தலைவருக்கு முடிய மாற்றிக்கல, எங்கள் தலைவரோட நாங்கள் பயணிக்கிறோன்றுவோம். எங்கள் தலைவர் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் அமைப்பில் இருக்கும்போது, எங்கள் தலைவர் முடிய மாற்றிக்கலையா, அண்ணனும் நானும் முடிய மாற்றிக்கிட்டோம், எங்கள் தலைவரோட பயணிக்கிறோம் அப்படின்றோம். கொஞ்சம் கூட அந்த அப்படிலாம் பேசிட்டு தட்டில் சோறு போடும்பொழுது எனக்கு அந்த சோறு வேற மாதிரி இருக்கும்.
மஞ்சள் கலர்ல ஒரு மாதிரி குழம்புலாம் ஊற்றி பிணைங்கிறதுன்னா சொல்லுவாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதில். எப்படிங்க அது எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்றாங்க தெரியலையே. என்ன கருமமோ என்ன இலவோ. அப்போ கலைஞர் உயர்ந்தவர் அவர் குடும்பம் என்றால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதான் நம்ம சொன்ன பாயிண்ட் தான். இப்போ கலைஞருடைய பையன் என்பதனாலே மக்கள் ஏற்றுக்கிறாங்க, கலைஞருடைய பேரன் என்பதனால மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அப்போ கலைஞர் எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்காரு மக்கள் மத்தியில். லெகசி நெப்போட்டிசம் வேற, லெகசி வேற. அப்போ எல்லாரும் வாரிசும் ஜெயிச்சுறது கிடையாது, எல்லாரையும் வாரிசும் தோத்துறதும் கிடையாது. அப்போ நீ அவங்கள வாரிசு என்பதனால எதுக்குறனாக்கா கலைஞருடைய வாரிசு என்பதனால ஓட்டு போடுறாங்கன்றத ஒத்துக்கிறல்ல. அப்போ கலைஞருடைய வாரிசுனாக்க எப்படி ஓட்டு போடுவாங்க? கலைஞருடைய வாரிசுக்கு எவ்வளோ வாரிசுகள் இருக்கிறாங்களே, ஏன் போடுறது இல்லை மக்கள்? இப்போ கலைஞருடைய வாரிசுக்கு போனோம்னா கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். தலைவர்னா சும்மா ஏற்றுக்க மாட்டாங்க, அரசியல் நின்றுருக்காரு, அரசியல் களத்தில் வந்திருக்காரு. அப்போ மக்களுக்கு தேவையானதை அவர் செஞ்சிருக்காரு எங்களுக்குன்னு கலைஞருடைய உழைப்பை மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற போர்ஷனை நீ பேசுவா. கலைஞரை அங்கீகரிச்சிட்டாங்க, கலைஞர் பெரிய தலைவருங்க, கலைஞர் நல்லது செஞ்சாருங்கன்னா மறுக்கலைங்க. அதற்காகவே பையனுக்கு ஓட்டு போட முடியுமான்னு கேட்டினாக்கா அந்த கேள்வி வேற. அதில் ஒரு லாஜிக் இருக்கு, அதை நம்ம டீகோட் பண்ணி பேசலாம், அதுக்கு பகுப்பாய்வு செய்யலாங்கிறது வேற, அது ஒரு பெரிய கருத்தரங்கமே நடத்தலாங்கிறது வேற. ஆனால் இப்படி பேசுகிற நீ கலைஞர் என்பதனாலே ஓட்டு போடுறாங்கன்னா அப்போ கலைஞருக்கு மக்கள்கிட்ட உள்ள செல்வாக்கு ஒத்துக்க. அப்போ அவர் அவ்வளோ வேலை பார்த்துருக்காரு மக்கள் மத்தியிலங்கிறத ஒத்துக்க, அதை ஒத்துக்கணும்ல. என்ன ஆமாப்பா. இப்போ எஸ்சி மகனா விஜய் பிறக்காமல் இருந்திருந்தா நாடக நடிகர் ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்றாப்புல. இல்லை இந்த கமெண்ட் போட்டவரை நான் கண்டிக்கிறேன். ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா அப்படி பேசக்கூடாதுல்ல. என்னன்னு சொல்லுங்க. அப்படி பேசக்கூடாதுன்னா வேற நடிகரை இழிவுபடுத்துறது மாதிரி இருக்கு. ஆமா, அது ரொம்ப அதான் நான் தவறுன்னு சொல்லுவேன். அப்படி சொல்லல. விஜய் நீங்க ரொம்ப இது பண்ண மாதிரி இருக்குல்ல. இல்ல அது அப்படிதான் பண்ணணும். எப்படி அது அப்படிதான் பண்ணணும். இல்ல நாடக நடிகர்னாங்க. நான் சொல்ற நாடகன்றது ஸ்டேஜ் டிராமாஸ், தியேட்டர் பிளேஸ், மேடை நாடகங்களே, ஊர்ல கூத்து கட்டுறது இதெல்லாம் இருக்குல்ல. அந்த நாடக நடிகர்ல நீங்க இழிவுபடுத்துறீங்க. நாடக நடிகர்னா அவ்வளோ ஈஸி கிடையாது தம்பி. நாடக நடிகர்னாக்கா ஒரு ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருக்குனாக்கா அந்த ஃபுல் பவுண்டடை நீங்க படிச்சு மனப்பாடம் பண்ணணும். ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்டும் உங்கள்கிட்ட வரிக்கு வரி உங்களுக்கு ஞாபகம் நாடகம் பண்ணும் பொழுது. ஏன்னாக்கா நான் பேசுகிற டைலாக அடுத்தது அவன் என்ன பேச போகிறாங்கிறது தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்க முடியும். சினிமாவில் வர்ற மாதிரி கட்டு இருங்கன்னு சொல்லிட்டு திரும்ப இதை பார்த்துங்க இதுதான் அவரோட ரியாக்ஷன் சொல்லிட்டு உங்கள் ரியாக்ஷனை திரும்ப தனிப்பட்ட முறையில் உங்களை மட்டும் நிற்க வச்சு வாங்குறது கிடையாது நாடகம். நாடகத்தில் ஃபுல் ஸ்கிரிப்டும் உங்கள் மைண்டில் ஒரு நடிகரும் சின்ன கதாபாத்திரம் ஒரு நடிகர் பண்ணால் கூட ஃபுல் ஸ்கிரிப்டையும் ஒரு மனப்பாடம் பண்ண வேண்டும். இதுதான் நாடகத்துடைய ப்ரொசீஜர். இவன் விட்டா அவன் எடுக்கணும், இவன் லீவ் போட்டா அந்த கேரக்டர் இன்னொருத்த பண்ணணும். திடீர்னு இப்போ ஒரு கேரக்டர் வரலனாக்கா நான் டபுள் ஆக்ஷன் பண்ணணும். அந்த ரோலை திரும்ப மறு வச்சுட்டு நான் நடிக்கணும். இங்கே ஒரு 2 நாடகம் பண்ணியவன் என்கிற முறையில் அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதனால நாடக நடிகர் தாராளமாக இப்படிலாம் இடம் போடாதீங்க நாடக நடிகர்னு சொல்லிட்டு. அதை நாடக நடிகர்னு நீங்கள் இழிவுபடுத்துறது தயவு செஞ்சு அந்த கண்ணோட்டத்தை நீங்கள் மாற்றிக்கணும். அடுத்து வருங்க, அதாவது வாரிசு அரசியலை விமர்சனம் பண்ணிட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டு கட்சி அலுவலகம் திறந்த மாதிரி கில்லினே சூப்பர். அதாவது நாம மறந்தாலும் கரெக்டாக கொண்டு வந்தேன். நீ வாரிசு அரசியல்ங்கிற சரி, உன் கட்சி அலுவலகம் ஒரு தடவை திறக்கும் பொழுது அந்த ஈசிஆர்ல அந்த கட்சி அலுவலகம் அந்த தொகுதியை சார்ந்தவர்கள் அண்ணியை கூப்பிட்டுட்டு போய் வீட்டிலேருந்து கூப்பிட்டு போய் அந்த கட்சி அலுவலகத்தை திறந்து அதை வீடியோவாக ஷூட் பண்ணி அது ஸ்ப்ரெட் ஆகி அப்புறம் விமர்சனமாச்சுல்ல. அது எப்படி உங்கள் மனைவி எப்படி நீங்கள் கட்சி ஆஃபீஸ் திறக்க மாட்டீங்க? அது கட்சி ஆஃபீஸ் அது சரிங்களா. அது ஒன்றும் வீடு திறப்பு விழாவோ அல்லது பர்சனலான ஒரு நிகழ்ச்சியே கிடையாது. அது ஒரு அலுவலக திறப்புனாக்கா அது கட்சி சார்ந்ததுனாக்கா நீங்கள் போகலாம், உங்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் போகலாம். உங்கள் மனைவிக்கும் கட்சிக்கும் முதல்ல சம்பந்தம், உறுப்பினர் அவங்க மனைவி அது வேறு. அது உறுப்பினர் யார் வேணாலும் திறந்துடலாமா? சரி, இப்போ இதே மாதிரி காளியம்மாள் அக்கால் அந்த அலுவலகத்தை திறந்துடுறதா என்ன இருக்கும்? ஏப்பா ஒரு 2 நிமிஷம் சேர்த்தாப்புல காளியம்மாள் கைத்தட்டல் வந்தது என்னப்பா பண்ண நீங்க? என்ன பண்ணி பிசிறு தட்டி ஒன்றுன்னு போட்ட நீங்க? அப்போ உன் மனைவி மட்டும் போய் திறந்து வைக்கலாம் உங்கள் கட்சி ஆஃபீஸை. அப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா அடுத்தது எனக்கு அடுத்தாப்புல எங்கள் மனைவி தான் கட்சியை ஹேண்டில் பண்ண போகுது. எனக்கு ஏற்கனவே 2 அட்டாக் வந்துருச்சு, 3வது அட்டாக் எப்போனாலும் வரலாம், அதுக்கு அடுத்தது மனைவி தான்ப்பா கட்சி அப்படின்னு சொல்கிறது தானே அர்த்தம். அப்படி இல்லை திறந்து வைக்க போனது எனக்கு தெரியாது அப்படின்னாக்கா கட்சி நடவடிக்கை எடு, கட்சியில் உறுப்பினர் தானே அவங்க. ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்னு எடுத்து எல்லாரையும் வெளில அனுப்புறல. வெற்றி குமரன் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து வெளில அனுப்புறோன்னு சொல்கிறல, அவர் என்ன பண்ணார்? இப்போ அதே மாதிரி கட்சி ஆஃபீஸ் திறந்து வச்சார் அவனை தெரியாமல் போய். உங்கள் மனைவி பேருக்காங்க கட்சியில் உறுப்பினர் தானே, ஒழுங்கு நடவடிக்கை கயல் வெளியே கட்சியை விட்டு ஒழுங்கு நடவடிக்கை விலக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் போடு. சோறு கிடைக்கும், விஷத்தோட கிடைக்கும். அப்ப அதை எடுக்கணும்ல நீ. அப்ப இதுக்கு பேரு வாரிசு அரசியல் இல்லையா? இப்ப வாரிசு பேசுறாங்கல்ல, உண்மையிலே நாம் தமிழர்ல இப்ப சீமான் இந்த எம்எல்ஏ தொகுதி நிற்கும் போது இந்த வாரிசு நாமினியில் யாரை போடுவாரு? ஒய்ஃப் பேர் தானே போடுவாரு, இல்ல கட்சியில் உள்ள வேற தொண்டன் மேல போடுவியா? அது வாரிசு தானே.
அது அப்படிதான் போட்டாகணும். ஏன் இப்போ காமராஜர் கல்யாணமே அவர் என்ன பிள்ளைய இல்லாதவங்களுக்கு வேற, அதான் சொல்றேன், இருக்கிறவங்க அப்படிதான் போட்டாங்க. அப்படிதான் போட்டாகணும். அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அது நம்ம தலையிட முடியாது. ஏன் அது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும்டா. இதை அடுத்து ஒருத்தர் ரொம்ப அருமையான பாயிண்ட், அதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டாப்ல. என்னது? அதாவது சாட்டை துறைமுருகனும் நம்ம சில்பா குமாரும் ஒன்று அப்படின்னு இருக்காப்புல. சாட்டை துறைமுகம் சில்பா குமாரும் ஒண்ணா? ஆமா, இல்ல ஒரு வகையில ஒண்ணு, ஏன்னா ஒரே கருத்துல இருக்கிறாங்க வலதுசாரிகள்ங்கிறது வேற. அதனால காஞ்சி பெரியவரை வந்து அம்பேத்கர் மேடையில காஞ்சி பெரியவர் வந்து நல்ல சாமியார்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் யாரா இருப்பான்? அப்ப அந்த வகையில வலதுசாரி யாரா அந்த பையன், யாரா அந்த பையன், யாரா அந்த சங்கீதம் சில்பா குமார் வந்து நிப்பாப்ல, நான் தான் அந்த காஞ்சி பெரியவரை வந்து நீ வந்து நல்ல சாமியார் இருப்ப உன்னை சங்கீன்னு சொல்லக்கூடாதா? அதனால இப்ப இதுல சொல்லியிருக்க விஷயம் என்னன்னாக்கா, அதாவது 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு சமப்படுத்துறாப்புல வலதுசாரிங்க கருத்துல. அது இல்ல, அதாவது 2 பேருமே பொண்டாட்டி சொத்தை வச்சு பணக்காரன் ஆனவங்க அப்படின்னு முக்கியமான பாயிண்ட் அவரு சொல்றாரு. அதுல ஒரு லாஜிக் பாயிண்ட் எடுத்துட்டு வரும். பிறப்பால் ஒருத்தர் முதல்வராக கூடாதுன்னு சொல்ற நீயே ஒரு பெண்ணை திருமணம் செய்ததால் நீ பணக்காரன் ஆவதுங்கிறத நீ ஏத்தக்கூடாதுல்ல. பொண்டாட்டி விட்டு சொத்தை ஏத்துப்பியா? ஏங்க நான் சம்பாதிக்கிறேன் பொண்டாட்டி சம்பாதிக்கிறாங்க, அது வேறு, அவங்க விருப்பம்ல. அப்ப அவங்க விருப்பம் இல்ல. அதே மாதிரி தான் மக்கள் விருப்பம். யாரு பையன் வந்து எலெக்ஷன்ல நின்னாலும், யாருடைய பேரன் வந்து எலெக்ஷன்ல நின்னாலும் மக்களுடைய விருப்பம் ஓட்டு போடுறதும் வேட்டு போடுறதும். இப்போ ஒரு மனைவி யாரோ ஒரு பணக்கார விட்டா பொண்ணா பார்த்து ஜிம்முக்கு வரும்போது நீங்க லவ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டீங்க, ஓகே, அது காதல். அப்போ அந்த பொண்ணுக்கான சொத்து இருக்கும், அதை அவங்க மாமனார் கொடுத்துருப்பாரு, அது வேறு. அதை வச்சு நீங்க மேலே வந்திருக்கீங்க. அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால தான் உங்களுக்கு காசு வந்திருக்கு, அதை வச்சு தான் நீங்க மேலே வந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஜீரோ, அதுக்கப்புறம் நீங்க ஹீரோவா? அதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. இதெல்லாம் யோசிக்கணும். நீங்க பிறப்பால் ஒருத்தர் முதல்வராக முடியாது அப்படின்னா ராஜகோபாலாச்சாரி தான் பிறப்பால் முதல்வர் ஆனது, வேற எவனும் ஆனது கிடையாது. ராஜகோபாலாச்சாரி ஒருத்தர் தான் பிறப்பால் முதல்வர் ஆனது. ஆமா, பேரறிஞர் அண்ணா எலெக்ஷன்ல நின்று வந்தாரு, கலைஞர் எலெக்ஷன்ல நின்று வந்தாரு, ஸ்டாலின் எலெக்ஷன்ல நின்று வந்தாரு, டெபுட்டி சிஎம் உதயநிதி எலெக்ஷன்ல நின்று வந்தாரு. எலெக்ஷன்லயே நிக்காம முதல்வர் ஆனது ராஜகோபாலாச்சாரி, முதல்வர் ஆனது, எம்எல்ஏவோட நிக்கல. சரி, இப்படி பார்க்க போனோம்னா நிறைய பேர் அந்த மாதிரி வருவாங்க. இப்ப இதுல ஒரு ஆளு மிஸ் ஆயிருச்சு. சீமான் எப்படி வருவாரு ப்ரோ? சீமான் அப்படிதான். காளிமுத்துனுடைய மகளை திருமணம் செய்து கொண்டதால தான் உனக்கு அம்புட்டு பெரிய வாழ்க்கை. அப்படி இல்ல, அவர் வாக்கப்பட்ட வாழ்க்கை கொடுத்தது. ஒரு வாக்கப்பட்ட இடம் என்ன சாதாரண இடத்துங்களா? விவேக் இந்த மாவ பையில கேக்குறான், எங்க என்ன வாக்கப்பட்ட இடம் பெரிய இடம்? ஏய், என்ன ஊர் அடிக்கல அட்டாவது பண்றீங்க? யாரா அந்த பையன்? இல்ல இல்ல, அதாவது பர்சனலா போய் இந்த மாதிரி நம்ம வந்து அது பேசுறது வந்து ரொம்ப தவறா இருக்குது. நம்ம அதை தவிர்த்துருவோம். தவிர்த்துருவோம். இதுல என்ன பர்சனல் இல்லப்பா, அவங்க அவர் மனைவியை கல்யாணம் பண்ணதுனால ஒரு சொத்து வந்துச்சுங்கிறது உண்மை, அது பர்சனல் இல்ல, அது உண்மை. ஆமா, அதனாலதான் அவர் அவ்வளவு பெரிய வீட்டுல இருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் யாரு? சுடுகாட்டுல இருந்தவர். அவர் ஒரு புறம்போக்கு, அவர் தான் சொல்லியிருக்காப்ல, சுடுகாட்டு பின்னாடி 2 ரூபா புரோட்டா தின்னுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாப்ல. இன்னைக்கு எங்க இருக்காப்ல? 2.5 லட்சம் ரூபா மாசம் ட்ரோன் பிறக்குதுடா. ட்ரோனு அந்த வீடை பார்த்து அந்த கடற்கரைக்கு அருகாமையிலே அவ்வளோ பெரிய பங்களா வீடு, வாழ்நாள் கனவுடா இருக்கு. அதெல்லாம் எப்பயாவது ஷூட்டிங் நடக்கும்போது உள்ள போய் பார்த்த வீடு. அதெல்லாம் அதே இடத்துக்கு போயிட்டாரு, சாதிச்சுட்டானு நீங்க. அவன் அந்த கள்ளக்கோளை வைப்பாங்களா, அந்த மாதிரி முதல் நாளே கள்ளக்கோளை சொன்னா, இந்த வீட்டுல கூட ஒரு நாள் தான் நான் வாழ்ந்து காட்டுறேன்டா அப்படின்னு காளிமுத்து மருமகன் ஆனதால உனக்கு இந்த வாழ்க்கை. அவ்வளவுதான். காளிமுத்து மருமகன் இல்ல, RSS ஃபாலோவர் இருக்கிறதால. சரி, நீங்க அங்க போயிட்டீங்க. அதான் உனக்கு மண்டை ஃபுல்லா மூளை தான் அப்படின்னு நம்ம மாமா பையில பாஸ். மண்டை ஃபுல்லா இருந்தா அது பேர் மூளை கிடையாது, அதுக்கு பேர் மசில். முடியல, அது மசில். அதை வந்து வெட்டணும். அவ்வளவு வச்சு அது ஹேர் ஸ்டைலா இருக்கலாம். ஏன் நம்ம இவரு வச்சு இல்லையா, நம்ம இவரு அதான்டா நம்ம பிரவீன் காந்தி முடி வச்சிருப்பாங்க, அது அவருடைய விருப்பம். அது அதே மாதிரி முடி வச்சிருக்கிறது வேற, ஆனா அதுக்கு மூலம்னு நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் முடி அல்லது மசிறு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. மசிறுங்கிறது தமிழ் வார்த்தை, தூய தமிழ் வார்த்தை. அது பேர் மயிறு ப்ரோ, அதுக்கு மூளை கிடையாது. அதை நம்ம சொல்லிடுறோம். எனக்கா ஒருவேளை அவனுக்கு முடி இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட மூளை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது நம்ம நல்லா தெரியும். முடியலன்னா டாக்டர் பார்க்க போ, என்ன அதெல்லாம் இருக்கட்டும். ஒருவேளை நீயோ உங்க அண்ணனோ யார் வீட்டில் மகனாகவோ அல்லது யார் வீட்டில் பேரப்பிள்ளையாகவோ பிறந்திருந்தாலும் கூட உங்களால் டெபாசிட் கூட வாங்க முடியாதுரா. ஏன்னாக்கா அவங்க கட்சியினுடைய வரலாறு ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காப்புல. நீ கலைஞர் வீட்டில் பிறந்தாலுமே சரி, அல்லது அதற்கு பெரிய ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு சொன்னாலும்
அவங்க வீட்டுல நீ மகனாகவோ பேரனாகவோ பிறந்திருந்தாலும் ஒருவேளை உங்க கட்சிக்கு டெபாசிட் வாங்காது அப்படிங்கிற சூடாயத்தை சத்தியம் பண்றாங்க. இது எவ்வளவு பெரிய அசிங்கம். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீ வந்து எங்கனாலும் நீங்க தோத்தா போவீங்க, எவ்வளவு பெரிய லெகசி இருந்தாலும் தோத்தா போவீங்க அப்படிங்கிற கட்சி வரலாறு அப்படிங்கிறாப்புல இவர் அன்ஃபிட்டுங்கிறாப்புல. இதுக்கு மேலே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப டீப்பாக போய் அலசி ஆராய்ச்சிருக்காங்க. உங்களுக்கு நேரடியாக படிக்கணும்னாக்கா அந்த லிங்க் போய் படி பாருங்க. ட்வீட் லிங்க்ல கீழே கமெண்ட்ல போனீங்கன்னாக்கா அருமையான வார்த்தைகளாக இருக்கும். இதை நீங்கள் இதை நம்ம வந்து ஆதரிக்க இந்த மாதிரி பர்சனலாக போய் அட்டாக் பண்ணக்கூடாது. ரொம்ப கருத்தால் தான் நீங்கள் எதிர்கொள்ளணும். ரொம்ப தவிர ரொம்ப உண்மையான கண்டனங்கள். சாய் காந்திரம் ஒன்று கேட்குறோம், திரும்ப அதை வலியுறுத்தி கேட்குறோம், தயவு செய்து அந்த இடத்துல அடிபட்டுருக்குனாக்கா ரொம்ப கசக்காதீங்க. அது உயிர் நாடி நம்மளால் அது கொஞ்சம் மென்மையாக இது பண்ணலாம். ரொம்ப தவறான செயல் யூடியூப் உண்மையாக கண்டிக்குது.